ChatGPT வந்ததுக்கப்புறமா ரொம்ப பேருக்கு ஒரு பயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கோடிங்க்கு ஜாப் இல்லாமல் போயிடுச்சோ, ஸோ ஏஐ வந்து டெவலப்பர்ஸை வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு லிங்க்டின்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த பேனிக்கில் இருக்கீங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரு ட்ரூத் சொல்கிறேன். ஸோ ஏஐ வந்து டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணவே பண்ணாது. ஸோ ஏஐ தெரியாத டெவலப்பர்ஸை வேணும்னா ரீப்ளேஸ் பண்ணுமே தவிர ஸோ ஏஐ தெரிஞ்ச டெவலப்பர்ஸை 100% வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. நான் உங்ககிட்ட ஸோ 2026 நீங்கள் ஐடியில் சர்வை பண்ணணும் அப்படின்னா டாப் 5 ஸ்கில்ஸை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். இந்த டாப் 5 ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா 100% உங்களை வந்து ஐடி கம்பெனிலேருந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஜாவா டெவலப்பராக இருக்கீங்க, இல்லை பைத்தான் டெவலப்பர் ஆர் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இன்ஜினியர், ஏதோ ஒரு ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஆர் ஃப்ரெஷராக இருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து காமனாக இருக்கிற ஒரு பயம் என்ன அப்படின்னா ஏஐ வந்ததுனால நமக்கு வேலை போயிடுமோ இல்லை வேலை கிடைக்காதோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த பேனிக்கில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த 5 ஸ்கில்ஸை மட்டும் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா இந்த 5 ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா 100% உங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதுவும் அந்த 5th ஸ்கில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த 5th ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வேல்யூ இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவுடேட்டட் ஆக மாட்டீங்க. ஃபைனலாக வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் கெரியரை வந்து ஸ்விட்ச் பண்ணணும், ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு போகிறதுக்கு எப்படி ஸ்விட்ச் பண்ணணும், ரெண்டாவது ப்ரெஷர்ஸ் வந்து எப்படி ஜாவா அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்கில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங். ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில். ஸோ இந்த ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் இப்போ இமேஜின் இப்போ நான் ஏஐ கிட்ட போயிட்டு ஒரு கோடு ப்ராம்ப்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஏஐ வில் ஜென்ரேட் கோடு. ஆனால் ஏஐ வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ இமேஜின் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன். ஸோ அப்போ அந்த ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூட் காசை எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க? மேபி இப்போ ஏதோ கஸ்டமர் ட்ரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகுது, இல்லைனா ப்ரொடக்ஷன் ஸ்லோ ஆகுது, ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஸ்லோ ஆகுது, ஆர் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமர் இஷ்யூஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த எரர் ஃபைல் ஓப்பன் பண்ணுவீங்க, அதுக்குள்ளே போதுமான எரர்ஸ் இருக்காது அப்படின்றப்ப ஸோ ஹியூமன் என்ன பண்ணுவாங்க, அந்த இஷ்யூவை அனலைஸ் பண்ணுறதுக்காக ஸோ அவங்க டேட்டாபேஸ் கொரி பண்ணி பார்க்குறது, இல்லை அப்படின்னா த்ரெட் டம்ப் எடுத்து செக் பண்ணி பார்க்குறது, இல்லை ஏதாவது நெட்வொர்க் லேட்டன்சி இருக்கா, இல்லை ஏதாவது மெமரி லீக்கேஜ் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்தை எல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அதை அவங்க டீபக் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து மேஜராக அவங்களுக்கு தேவைப்படுறது ஹியூமன் திங்கிங். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா தே வில் கிவ் கோட், தே வில் கிவ் சஜஷனை தவிர இந்த மாதிரி ஒரு ஹியூமன் வந்து ரியல் டைமாக டீபக் பண்ணி அந்த இஷ்யூடைய ரூட் காஸை அனலைஸ் பண்ணுறதுக்கான வேலையை ஹியூமன் தான் பண்ண முடியுமே தவிர அவங்களோட மிஷின் பண்ணாது. அப்போ இந்த இடத்துல ஸ்டில் கரண்ட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டெவலப்பர்ஸை தான் நிறைய பேக்கேஜை கொடுத்து ஹையர் பண்ணி இப்போயும் கரண்ட்டாக எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, இப்போயும் ஹையரிங் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மெயினாக என்ன தேவை, ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் மெயினாக என்ன தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு நிறைய கோட் ப்ரோக்ராமை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரை படிங்க. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல் திங்கிங் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உங்களை 100% வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏஐ வந்தாலுமே உங்களுக்கு அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் தான் பண்ணுமே தவிர அவர் இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர உங்களை ரீப்ளேஸ் பண்ணாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங். செகண்ட் ஸ்கில் என்ன அப்படின்னா சிஸ்டம் டிசைன். ஸோ இமேஜின் இப்போ ஏஐ வச்சுட்டு நீங்கள் வந்து ஏஐயோட ஹெல்ப் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சிம்பிள் க்ரெட் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணலாம். ஸோ ஏஐ கிட்ட நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஏஐ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் க்ரெட் ஆப்பை டெவலப் பண்ணி கொடுத்தோம். ஸோ இதுவே ஒரு என்டர்பிரைஸ் பேஸ்ட் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபுட் டெலிவரி ஆப் ஒன்று டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஃபுட் டெலிவரி ஆப் அப்படின்னா மெயினாக அந்த சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணுவீங்க, ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸை ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி வந்து நிறைய லைவ் இன்ஃபர்மேஷனை ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுடைய ஆர்டர் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும், நோட்டிஃபிகேஷன் மேனேஜ்மெண்ட், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியாக இந்த மாடியூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிசைனை பில்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் மைக்ரோ சர்வீஸாக பில்ட் பண்ணுவீங்களா, இல்லை மோனோலித்திக்காக பில்ட் பண்ணுவீங்களா, இல்லை இந்த அப்ளிகேஷன் வந்து கேட்சிங் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி நீங்கள் மெமரியை மேனேஜ் பண்ணுவீங்க, எப்படி ஸ்கேல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே டிசைன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கிடெக்சரை பிளான் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு டெவலப்பர்ஸ் தான் தேவையே தவிர ஏஐ வந்து யூஸ் பண்ணி இந்த கம்ப்ளீட் டிசைனை உங்களால் மேக் பண்ண முடியாது. அப்போ ஒரு சிஸ்டம் டிசைன் தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக ஒரு சீனியர் டெவலப்பர்ஸ் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் லெவலில் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து 100% வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளம் சால்விங் அண்ட் சிஸ்டம் டிசைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தேர்ட் ஸ்கில் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ இமேஜின் இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்கிங் அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பேங்கிங் அப்ளிகேஷன் அப்படின்னாலே டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே தெரியும் ஒரு
டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். இப்போ கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும், சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பேங்கிங்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே ட்ரான்சாக்ஷன் லிமிட் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் லாஜிக் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ராடை டிடெக்ட் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி வைஸ் தான் நான் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேஸ்ட் அப்பான் இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை பண்ணணும். ஸோ இப்போ ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. இதுவே ஒரு சில சேலரி அக்கௌண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு சில அக்கௌண்ட்ஸ்க்கு நான் இந்த பிஸ்னஸ் எல்லாம் நான் கொடுக்கணும், இந்த பிஸ்னஸ்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராப்பர் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா அது ப்ராப்பரான கோடை டெவலப் பண்ண முடியும். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ராப்பர் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்து டெவலப் பண்ணாலுமே ஸ்டில் அவங்களால 100% வந்து ஒரு ஹியூமன் டெவலப் பண்ணுற கோடு வந்து கிடைக்காது. ஸோ அப்போ மெயின் மீனிங் என்ன அப்படின்னா டெவலப்பர்ஸோடைய திங்கிங் இருந்தால் மட்டும்தான் என்னால் ப்ராப்பராக அந்த பிஸ்னஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கோடு என்னால் க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மெயினாக கம்பெனிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அவங்க டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அது கூடவே அடிஷ்னலாக அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா அந்த பிஸ்னஸோடைய அண்டர்ஸ்டாண்டிங், அந்த டொமைனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த டொமைனோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ப்ளஸ் டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறப்போ தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் தே வில் டிமாண்ட் இந்த ரிசோர்ஸ் வந்து நம்ம வெளியே அனுப்பக்கூடாது, இந்த ரிசோர்ஸ்க்கு எவ்வளோ பேக்கேஜ் கேட்டாலும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிஸில் ஒரு ரிசோர்ஸ் ஹயர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள டெக்னாலஜி வச்சு நான் ஹயர் பண்ணிவிடுவேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட்டில் நான் ஹயர் பண்ணுறப்ப அந்த ப்ராஜெக்டோட டொமைன் அவங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் டொமைன் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே இட் வில் டேக் மோர் டைம். அப்போ ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கோ ஆல்ரெடி அந்த டொமைன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்களுக்கோ என்னால் வந்து ஈஸியாக அந்த அப்ளிகேஷனை வந்து கேட்டி கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து இந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் ஐடி கம்பெனிஸ் வந்து இந்த பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ அந்த பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா உங்களையும் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் வந்து தேர்ட் ஸ்கில். ஃபோர்த் ஸ்கில் அப்படின்றது என்னென்னா ப்ரொடக்ஷன் டீபக்கிங். ஸோ இந்த ஸ்கில் அப்படின்றது மோர் பவர்ஃபுல் ஸ்கில். ஸோ ரியல் டைம் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் வந்து இதை பற்றின கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் அப்ளிகேஷன் வந்து ப்ரொடக்ஷனில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு மிட் நைட்டில் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா ஸோ ஆஸ் எ டெவலப்பர் ஆஸ் எ ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இன்ஜினியர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதோடைய இஷ்யூ என்ன அப்படின்றத லாக் அனலைஸ் பண்ணுவீங்க, இல்லை டேட்டாபேஸை செக் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மெமரி ஏதாவது இஷ்யூ அப்படின்னு செக் பண்ணுவீங்க, மெட்ரிக்ஸ் கால்குலேட் செக் பண்ணுவீங்க. மேபி சிபியூ மெமரி இஷ்யூவா, இல்லைனா மெமரி லீக்கேஜ் ஆயிருக்கா, இல்லை அன்எக்ஸ்பெக்டட் ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூவா, இல்லை கான்ஃபிகரேஷன் இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுவே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் கிவ் சஜஷன். இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா அது வந்து ஒரு சஜஷன் தான் கொடுக்கும் தவிர டிசிஷனை மேக் பண்ணாது. ஆஸ் எ டெவலப்பர் ஆர் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது ரூட் நோன் இஷ்யூவா இல்லை அன்னோன் இஷ்யூவா அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அந்த ரூட் காஸ் ஆர் லாக் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபிக்ஸை நீங்கள் தான் இமீடியட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் தான் 100% வந்து ஆன் டைமில் அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தே வில் டூ ஆல் டைப் ஆஃப் ரூட் காஸ் அனாலிசிஸ். ஸோ அப்போ இந்த ரோலை வந்து 100% வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஸோ இதான் வந்து ஃபோர்த் ஸ்கில். ஃபிஃப்த் ஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ இன்டெகிரேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்கில் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ இப்போ ப்ரெசென்ட் வந்து வாட் இஸ் வாட்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஃபியூச்சருக்கு நெக்ஸ்ட்டு 2056 பிடிச்சிக்கிட்டு நெக்ஸ்ட்டு 5 to 10 இயர்ஸ்க்கு வந்து உங்களோட ஃபியூச்சர் நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஜாவா டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் டேக் ஸ்ப்ரிங் ஏஐ அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஏஐ இன்டெகிரேட் பண்ணுறது எப்படி. அதே மாதிரி பைத்தானாக இருந்தீங்கன்னா LangChain யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஏஐ இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க. ஸோ .NET டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா சிமாண்டிக் கர்னல் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் அதை இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஸ்கில்லில் புதுசாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு டெவலப்பராக இருக்கீங்க ஆர் இப்போ தான் ஒரு ப்ரெஷராக ட்ரை பண்ணுறீங்க ஐடி கம்பெனிக்குள்ளே அப்படின்னா மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து இந்த ஃபிஃப்த் ஸ்கில். ஸோ இந்த ஸ்கில்லை வந்து ஏஐ எப்படி நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ முன்னாடியெல்லாம் கம்பெனிஸ் என்ன பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஏபிஐ பில்ட் பண்ணுறது, ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட் வந்து பக் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ ப்ரொடக்ஷன் டெப்ளாய்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒர்க்கை தான் டெவலப்பர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐ சிஸ்டத்தை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏஐ சிஸ்டத்தை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டெவலப்பருக்கு ஏஐயோடைய அண்டர்ஸ்டாண்டிங் தேவை, அந்த ஏஐ எப்படி நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு தேவை. ஸோ அப்போ இந்த ஃபிஃப்த் ஸ்கில் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் ஃபார் ஃபியூச்சர். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெவலப்பருக்கு ஒரு ஏஐ ஸ்கில் மஸ்ட்டாக தேவைப்படும். அதில் நீங்கள் என்ன டெக்னாலஜி படிச்சிருக்கீங்களோ ஜாவா, பைத்தான், .NET
இது மாதிரி என்ன டெக்னாலஜி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களோ இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய ஸ்கில் தான் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ ஸ்ப்ரிங் ஏஐ, LangChain, சிமேட்டிக் கர்னர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்துக்கிட்டு உங்கள் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி கற்றுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஏஐ சிஸ்டம் பில்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன ரீசனுக்காக இப்போ இந்த ஏஐ சிஸ்டம் பில்ட் பண்ணுறாங்கன்னா, இமேஜின் இப்போ ஒரு கம்பெனிஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏஐ சாட்பாட் க்ரியேட் பண்ணுறது, ஸோ கோடிங் அசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, கம்பெனியோடைய டாக்குமெண்ட்டை வச்சு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறது. அப்போ மோஸ்ட்லி வந்து எல்லா கம்பெனிஸுமே வந்து இந்த ஏஐ ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் தான் வந்து இந்த 5th ஸ்கில். ஸோ அதனால் இந்த ஸ்கில்லை பார்த்துக்கோங்க. ஸோ அகைன் நான் குயிக் ரீகேப்பாக சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் 5 ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்கில். ஸோ லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்கில் வந்து சிஸ்டம் டிசைன். ஸோ ஒரு பேசிக் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது ஏஐ பண்ணிடும். பட் ஒரு பெரிய என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது ஹியூமன் கண்டிப்பாக தேவை, டெவலப்பர்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ தேர்ட் ஸ்கில் வந்து பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணாலுமே அதை கம்ப்ளீட் பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை போட்டு டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபோர்த் ஸ்கில் வந்து ப்ரொடக்ஷன் டீபக்கிங். ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனை டீபக் பண்ணுறதுக்கு ஹியூமனால் தான் டீபக் பண்ண முடியுமே தவிர ஏஐ வந்து வில் யூஸ் சஜஷன்ஸ். ஸோ கம்ப்ளீட் டீபக் வந்து ஏஐ பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் தான் வந்து நான் ஏஐ இன்டகிரேஷன் சொன்னேன். அந்த ஏஐ இன்டகிரேஷனை லேர்ன் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு ஏஐ சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணுறது, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எப்படி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கற்றுக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை கற்றுக்கோங்க. ஸோ இதான் வந்து டாப் 5 ஸ்கில்ஸ் உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் 5 ஸ்கில்ஸ் இது தான். ஃபைனல் மெசேஜ் என்ன அப்படின்னா, ஏஐ வந்துடுச்சு. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ வந்து கம்பெனிஸ் எல்லாம் ஹையர் பண்ணதை ஸ்டாப் பண்ணல. நிறைய கம்பெனிஸ் வந்து ஓப்பனிங்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரீசன் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஐ சிஸ்டத்தை பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஓப்பனிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க தவிர கம்மி பண்ணல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஏஐ பார்த்து பயப்படுறதுக்கு பதிலாக அந்த ஏஐ கற்றுக்கிட்டு அந்த ஏஐ அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு தென் யூ கேன் ஸ்டார்ட் அட்டெண்டிங் இன்டர்வியூஸ். ஸோ உங்களுக்கு இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் புரியல, எனக்கு எதுவும் என்னென்ன படிக்கணும், ஸோ ஏஐயில் நான் இன்னும் என்ன டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களை கைட் பண்ணுறேன். மெயினாக என்னோடய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, ஒரு டெவலப்பராக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஐடிக்குள்ளே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ப்ளேஸ் ஆக முடியும். நீங்கள் என்ன டிகிரியாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ப்ளேஸ் ஆக முடியும். ஒன்றே ஒன்று உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங்கோடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக தெரியணும், ப்ளஸ் சிஸ்டம் டிசைன், ப்ளஸ் ஏஐ கான்செப்ட்ஸ். ஸோ இந்த மூணுமே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா 100% உங்களால் ஈஸியாக ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ இந்த மூணுத்துக்குமே மெயினாக தேவைப்படுறது இந்த டாப் 5 ஸ்கில்ஸ். இந்த 5 ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஈஸியாக ஐடிக்குள்ளே போங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.